ஒரு நாள் காலையில் அவன் தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது. அவனது தூரத்து உறவினர் ஒருவர் பேசினார். உன் தாய் மரண தருவாயில் இருக்கிறாள், நீ உடனே வா என்பதே அந்த செய்தி. உடனடியாகவே அவன் தனது காரில் கிளம்பி தன் தாய் இருக்கும் இடத்திற்கு சென்றான். அவன் சென்றபோது அவளது உயிர் பிரிந்துவிட்டது. உயிர் போன நிலையில் அவளை கட்டிலில் படுக்க வைத்திருந்தனர். இப்போது அம்மா என கண்ணீர் விட்டு கதறினான். அழுதான். தன் தாயை நல்ல முறையில் அடக்கம் செய்ய உதவினான். எல்லாம் முடிந்தது. அப்போது ஒரு கடிதத்தை அவனது உறவினர் கொடுத்தார். தான் மறைந்த பின்னர் மகன் வருவானாக இருந்தால் மட்டும் கொடுக்குமாறும், இல்லையெனில் எரித்து விடுமாறும் தயார் கடைசி தருவாயில் வேண்டிக் கொண்டதாகவும் அவர் சொன்னார். பிரித்து வாசித்தான். அவன் கண்களில் இருந்த கண்ணீர் வழிந்தது. அதிலிருந்த வரிகள் இதுதான். என் அன்பு மகனே, எனக்கு தெரியும் என் உருவத்தை பார்ப்பது உனக்கு ஒருபோதும் பிடிக்காது என்று. அதனாலேயே எனது மரணத்திற்கு பின்னர் நீ வந்தால் மட்டும் இதனை கொடுக்கும்படி சொன்னேன். மற்றபடி எனது அன்பு என்றும் மாறாதது. அது இறைவனிற்கு மட்டுமே தெரிந்த விஷயம். மகனே, நான் குருடிதான். உன் தாய் குருடியாக இருந்திருக்க கூடாதுதான். எனக்கு உன் உள்ளம் புரிகிறது. உன் உணர்வுகளை நான் பெரிதும் மதிக்கின்றேன். நான் ஒரு நாளும் உன்னை சபித்ததோ கோபப்பட்டதோ கிடையாது. உன் அப்பா இறந்தவுடன் எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றிருந்தால் நான் இன்னொரு திருமணம் முடித்து நன்றாக வாழ்ந்திருப்பேன். ஆனால் நான் வாழ்ந்தேன். அதை நீ புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாயே. மகனே, உனக்கு தெரியுமா நான் ஏன் குருடியானேன் என்று? அப்போது உனக்கு சின்ன வயது. சாலையில் ஓரத்தில நீ விளையாடிக் கொண்டிருந்தாய். ஏதோ ஒருவித பொருள் உன் கண்ணில் பட்டு உனக்கு ஒரு கண் குருடாகிவிட்டது. டாக்டர்கள் இன்னொரு வெண்படலம் இருந்தால் மட்டுமே உனக்கு பார்வையை கிடைக்க வைக்கலாம் என்றனர். என்ன செய்வதென்று தெரியவில்லை. நேரமும் போதாது. எனது ஒரு கண்ணை உடனடியாகவே தானம் செய்து உனக்கு பார்வை கிடைக்க செய்தேன். எனது கண்தான் இன்று உன் கண்களாக இருக்கிறது. நீ இந்த உலகத்தையும் ஏன் இந்த கடிதத்தையும் கூட அந்த கண்களாலேயே பார்க்கிறாய். உனக்கு இதுவும் அவமானம் என்று உனது வலது கண்ணை பிடுங்கி எரிந்து விடாதே. அதை அப்படியே விட்டுவிடு. ஏனென்றால் அந்த கண்களால் தான் நான் உன்னை பார்த்துக் கொண்டிருப்பேன். என் அன்பு மகனே, இப்படிக்கு என்றுமே அன்புள்ள உன் அம்மா.